அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். நம்ம இந்த தயமத்துடைய ஒரு அடிப்படையான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன அப்படின்றது போன தொகுப்பு நேற்றுடைய பாடத்தில் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தயம்மம் இந்த விஷயங்கள்லாம் இல்லைன்னா கூடாது, அதாவது 8 விஷயங்கள் இல்லை அப்படின்னா இந்த தயமம் அப்படின்றது கூடாது அப்படின்ற அந்த 8 நிபந்தனைகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது நிபந்தனை என்ன அப்படின்னா, நியத்து வைக்கிறது. இந்த நியத்து அப்படின்றது இல்லைன்னா தயமம் என்பது கூடாது. ஒருத்தர் வந்து நியத்து செய்யாமல் தயமம் செஞ்சிட்டாரு அப்படின்னா அந்த தயமம் என்பது கூடாது. இந்த நியத்து அப்படின்றது 3 விஷயங்களை நியத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்ன விஷயம்? ஹதஸை விட்டு நீங்குவதற்காக. ஏன்னா ஒருத்தர் வந்து ஹதஸை விட்டு நீங்குவதற்காக ஒலு செய்வார். அப்போ அந்த மாதிரி ஒலு வாஜிபாகக்கூடிய இடம், அந்த ஹதஸை விட்டு நீக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து நியத்து செஞ்சு இந்த ஹதஸை விட்டு, அதாவது சிறுந்தொடக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சிறுநீரோ இல்லை மரமோ நம்ம வந்து வெளியாகிட்டா, இல்லை நம்மளுடைய 2 துவாரங்களிலிருந்து ஏதோ ஒரு விஷயம் வெளியாகிவிட்டா, நமக்கு காற்று பிரிந்து விட்டாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் வெளியாகி விட்டாலும் சரி, நமக்கு வந்து அந்த நேரத்தில் ஒலுன்றது வாஜிபாயிரும். அப்போ அதை விட்டு நீங்குவதற்காக நான் வந்து ஒலு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதை குறிப்பிட்டு சொல்லி அப்போ நம்ம வந்து அந்த தயமம் செய்வது என்பது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சலாத், அதாவது தொழுகையை நான் ஆகுமாக்குவதற்காக நான் வந்து தயமம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நியத்து வைக்கணும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதே மாதிரி வேறு நஃபிலான தொழுகைகளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் இந்த சஜிதா திலாவத்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் வந்து தயமம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நியத்து செஞ்சுட்டு தயமம் செஞ்சாலும் சரி, இந்த 3 விஷயங்களை கண்டிப்பாக நியத்து செஞ்சுட்டு தயமம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒலுவை வாஜிபாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒலு எந்தெந்த விஷயத்தில் ஃபர்ல் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது. அப்போ ஒலுவை வாஜிபாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சில சட்டங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ குரானை தொடுவதற்காக நீங்கள் வந்து தயமம் செய்கிறீங்க. குரானை தொடுவதற்காக தயமம் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த தயமத்துடைய அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் போய் தொழுக முடியாது. ஏன்னா குரானை தொடுவது என்பது அதுவும் இந்த விஷயத்துல அடங்கும். ஆனால் வந்து ஃபரல் என்பது வேறு, தொழுகை என்பது ஃபரலாக இருக்குதுல்ல. அப்போ நம்ம ஃபரலுக்காக நாம் வந்து தனியாக வந்து தயமம் செய்யணும். அப்போ குரானை தொடுவதற்காக நாம் தயமம் செஞ்சுவிட்டு அதற்கு பின்னாடி நம்ம போயிட்டு தொழுகையை வந்து அதே தயமத்தோடு நம்ம நிறைவேற்ற விடக்கூடாது. தொழுகை என்பது கூடாமல் போயிடும், பாத்திலாகிவிடும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாங்கு இக்காமத் சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து தயமம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் தொழுகைக்கும் சேர்த்து தான் வந்து தயமம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நியத்து வைக்கணும். எல்லா இடத்துலையும் இந்த தயமம் என்பது எல்லா இடத்துலையும் நியத் என்பது இருந்தால் கூடிடும், ஒரு சில இடங்களை தவிர, நம்ம மேலே பார்த்தோம்ல அந்த மாதிரி விஷயங்களை தவிர. அப்போ பாங்கு இக்காமத் சொல்ல போகிறோம் அப்படின்ற அந்த சமயத்தில் நம்ம வந்து தயமம் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த தொழுகைக்கும் சேர்த்து நம்ம அந்த நியத்தை வந்து ஆக்கிக்கொள்ளணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ குரானை ஓதுவதற்காக நான் வந்து ஒது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தொடுவது என்பது வேறு, ஓதுவது என்பது வேறு. இப்போ நம்ம குரானை ஓதுவதற்கு ஒது என்பது அவசியம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தயமம் செஞ்சுட்டு அப்போ அந்த இடத்துலையும் நம்ம வந்து நியத்து வைக்கணும். இப்போ தொழுகைக்காக சேர்த்து தான் நான் வந்து தயமம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நியத்து வச்சா அந்த இடத்துல தயமம் என்பது கூடும் அப்படின்றத முதலாவது நிபந்தனையாக சொல்லி முடிக்கிறாங்க. இரண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னா, இதில் கிட்டத்தட்ட ஒரு 7 விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த 7 விஷயங்களில் முதலாவது என்ன அப்படின்னா, அவருக்கு தண்ணீர் ரொம்ப தூரமாக இருக்கணும். தண்ணீர்ன்றது வந்து ரொம்ப தூரமாக இருக்கணும். வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தண்ணி இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நடந்து போயோ இல்லை ஒரு வாகனத்தில் பயணித்து போனோம்னா நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த காலத்தில் எல்லா ஒரு வசதிகளும் வந்துருச்சு. அப்போ நம்ம நடந்து போய் தான் தண்ணி எடுக்க முடியும், அதுக்குள்ளே வக்து முடிஞ்சிடும் அப்படின்ற அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து தயமம் செஞ்சுக்கணும். இரண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய அதாவது உங்களுக்கு நோய் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு மருத்துவர்கிட்ட போகிறீங்க, ஒரு முஸ்லீமான மருத்துவர்கிட்ட போய் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உது செஞ்சால் நீங்கள் வந்து உது செஞ்சால் வந்து உங்களுக்கு வந்து இந்த நோய் வந்துடும், இல்லை வந்து இந்த நோய் வந்து நீடிச்சிரும்
அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லி அதுக்காக நீங்கள் வந்து பயந்துட்டீங்க, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நீங்கள் அதுக்காக பயந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த நேரத்தில் தைமம் என்பது கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த தண்ணியை கொண்டு உது செஞ்சால் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப ரொம்ப கூலிங், அதாவது அந்த ஹிமாலயன் ஐஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்குது அப்படின்ற அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம உது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மௌத்து வரதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து தைமம் செஞ்சுக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தாகமாக இருக்குது, ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணியும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது, அப்படின்ற அந்த நேரத்துலையும் நம்ம வந்து தைமம் செஞ்சுக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு கிணறு இருக்குது, ஒரு கிணறோ இல்லை ஆறோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம வந்து அதுலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு பாத்திரத்தையோ இல்லை ஒரு வாளியையோ, இந்த கிணத்துக்குள்ளெல்லாம் நம்ம வந்து வாளியை விட்டு நம்ம வந்து எடுப்போம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து தைமம் செஞ்சுக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து பயப்படுறாரு, எதிரியை பார்த்து பயப்படுறாரு, எதிரி வந்து தண்ணிக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த எதிரின்றவர் வந்து மனிதனாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் மிருகமாகவும் இருக்கலாம். ஒரு புலி வந்து அங்கே நின்றுட்டு இருக்குது, நம்ம போனால் வந்து அது கடித்து நம்மளை வந்து சாப்பிட்ரும் அப்படின்னு நம்ம பயந்தோம் அப்படின்னா நம்ம வந்து தைமம் செஞ்சுக்கலாம், தைமம் செஞ்சுட்டு தொழுதரலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் 7வது விஷயம் என்ன அப்படின்னா, அவர் என்ன செய்கிறாரு, இந்த ஈது தொழுகை வந்து முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த நேரத்தில் ஈது தொழுகையை விட்டால் வருஷத்துக்கே நமக்கு தெரியும், நமக்கு 2 ஈது தொழுகை தான். இப்போ இந்த நேரத்தை விட்டால் நமக்கு வந்து ஈது தொழுகையோடைய இது முடிஞ்சு போயிடும். எப்போனா தண்ணி வந்து கிடைக்காது, தண்ணி வந்து கேட்டிருக்கிறோம், என்ன அவர் வந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்ற அந்த சமயத்தில் வந்து அப்போ வந்து நம்ம அந்த ஈது தொழுகை முடிஞ்சு விடும் அப்படின்ற அந்த நேரத்தில் நாம் வந்து தைமம் செஞ்சுக்கிட்டு தொழுதரலாம். அந்த நேரத்தில் சலாத்துல் ஜனாசா, நம்ம ஜனாசா தொழுகை அப்படின்றது அந்த நபருக்கு வந்து ஒரு முறை தான் வைக்கப்படும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம தைமம் செஞ்சுட்டு ஜனாசா தொழுகை தொழுதுக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இதில் இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து கடைசி வக்துடைய கடைசி எண்டிங் அந்த முடியக்கூடிய நேரத்தில் இருக்கிறாரு, அவர் வந்து தொழுகணும். இப்போ தொழுகணும் அப்படின்னா அவருக்கு ஒழுன்றது அவசியம். அப்போ ரொம்ப நெருங்கின வக்தாயிடுச்சு, வக்துன்றது நம்ம நெருங்கி போயிடுச்சு, இல்லை அவருக்கு வந்து மரீலாக இருக்கிறாரு, இப்போ வக்து நெருங்கிடுச்சு. அந்த மாதிரி நேரத்துலையும் அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா தைமம் செஞ்சுட்டு அவர் வந்து தொழுதுக்கலாம். அது வந்து சாதாரண தொழுகையாக ஐவேளை தொழுகையாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஜுமாவுடைய தொழுகையாக இருந்தாலும் சரி. இப்போ வக்து வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது அவருக்கு தெரியுது, வக்து வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கவாவாக தான் செய்யணும் அப்படின்னா அந்த நேரத்தில் தண்ணியை பயன்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு நபர் இருப்பார்ல, அந்த நபர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒழு செஞ்சுட்டு தான் அந்த கலாவை வந்து நிறைவேற்றணும். இப்போ ஜுமாவை வந்து லுஹரா வந்து நம்ம நிறைவேற்றுவோம், நம்ம ஜுமா தொழுகை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வந்து ஒழு செஞ்சுட்டு தான் நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படின்றத 7 விஷயங்களை சொல்லி முடிக்கிறாங்க. 3வது ஷரத்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த எப்படி நம்ம எந்த விஷயங்களெல்லாம் கொண்டு நம்ம வந்து தைமம் செய்கிறது அப்படின்னா, அதாவது துராப் மண், அதே நேரத்தில் கல், அதே நேரத்தில் பொடிக்கற்கள்னு சொல்லுவாங்கள்ல, குட்டி குட்டி கற்கள், அந்த மாதிரி கற்களை கொண்டு நம்ம தைமம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்தெந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு பார்த்தா, விறகு, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த விறகு, அதே நேரத்தில் வெள்ளி, தங்கம், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி அவர் வந்து தங்கம் வெள்ளியை கொண்டு வந்து அவர் தைமம் செய்யக்கூடாது. ஏன்னா தைமம் என்பது கூடுவது இந்த மண், கல், இந்த சிறு சிறு கற்கள், அந்த அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கற்கள்னு சொல்லுவாங்கள்ல, பொடிக்கற்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கற்களை வச்சு மட்டும்தான் இந்த தைமம் என்பது கூடும் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ 4வது ஷரத்து என்ன அப்படின்னா, அவர் வந்து அவருடைய முகத்திலையும் அதே நேரத்தில் அவருடைய கை, இந்த மிர்ஃபகைன், இந்த முழங்கை வரைக்கும் அவர் வந்து அந்த மசாஹ் செய்யணும். அவர் அந்த துராபை கொண்டோ இல்லை அந்த மண்ணை கொண்டோ இல்லை அவர் அந்த கல்லை கொண்டோ ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு அவர் வந்து செய்யணும் அப்படின்றாங்க. இந்த விஷயத்தில் இன்னொன்று சொல்லுவாங்க, மண்ணினால் ஆகப்பட்ட ஏதோ ஒரு சுண்ணாம்புடைய வகை அது இருந்தாலும் நம்ம வந்து செய்யலாம், தைமம் செய்யலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ 5வது விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து கையை தடவுறாரு, அவர் வந்து அதிகமாகவோ கம்மியாக, அதாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதலாவதாக இந்த விரல் அந்த செய்யக்கூடிய விஷயம் எப்படி அப்படின்னா, அந்த சுத்தமான விஷயம், அந்த மண்ணோ இல்லை கல்லோ ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும்
இப்படி போயிட்டு இந்த கை முழுவதும் அடைய வலையை நம்ம வந்து கழுகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இடத்துல கேப் விழுந்துடாமல் எப்படி ஒது செய்யும் போது நம்ம வந்து செய்வோமோ அது மாதிரியே நம்ம செய்யணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ 7வது ஷர்த் என்ன அப்படின்னா, இப்போ தரையில் வந்து அடிக்கிறது, தரையில் இந்த மண்ணில் வந்து அடித்து தான் நம்ம வந்து செய்யணும். அப்போ தான் அந்த தூசி என்பது விலகி நமக்கு வந்து அந்த தூய்மையான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும், தூய்மையான மண்ணை நமக்கு கொடுக்கும். அப்போ நம்ம தரையில் அடிக்கும் பொழுது ஒரே இடத்துல கூட 2 டைம் அடிச்சுக்கலாம், 2 முறை அடிச்சுக்கலாம் அப்படின்றது நமக்கு கூடும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 7வது ஷர்த்து என்ன அப்படின்னா, அவருடைய உடலில் வந்து உடல் முழுவதும் அவர் வந்து அந்த கை இருக்குது, அந்த கை முழுவதும் வந்து அவர் தடவுறாரு. கை முழுவதும் உடலில் அந்த அவர் தடவக்கூடிய அந்த விஷயங்கள், இப்போ உடலில் வந்து தடவுறாரு அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு மெழுகு ஒட்டி இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒட்டி இருக்குது, இல்லை ஏதோ அவர் வந்து இந்த டேட்டூன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பச்சை குத்தி இருக்கிறாரு அப்படின்னாலும் அவருக்கு வந்து தைமம் கூடாது. இப்போ அதெல்லாம் அவரை நீக்கிட்டு தான் அவர் தைமம் செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 8வது நிபந்தனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைலு, நிஃபாஸு, ஹதஸ் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது சிறுந்தொடக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பெறப்படாமல் இருக்கணும் நம்ம வந்து தைமம் செய்யும் பொழுது. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களில் வந்து குடிப்பை வந்து கடமையாக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் வந்து இந்த தைமத்துடைய ஹால்லையும், அதே நேரத்தில் அவர் வந்து இந்த நிஃபாஸுடைய ஹால்லையும், அதே நேரத்தில் அந்த ஹைலுடைய ஹால்லையும் வந்து அவர் வந்து தைமம் வந்து செய்யக்கூடாது. அதே நேரத்தில் அவர் ஹதஸை வந்து நீக்குவதற்கும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஹதஸ் அப்படின்றது சிறுந்தொடக்கு அப்படின்றதுல போயிடும். ஆனால் அந்த பெருந்தொடக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஜனாபத், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குளிப்பு வந்து அந்த இடத்துல கடமையாயிரும். எனவே இன்றையுடைய பாடத்தில் வந்து நம்ம இந்த விஷயங்கள் நம்ம எத்தனை ஷர்த்துக்கள், 8 ஷர்த்துக்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளையுடைய தொகுப்பில் இன்னும் தயமத்தை பற்றி சில அரிய மசாயில்களை, அது ஃபர்லா இல்லை சுன்னத்து, எந்தெந்த விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்த்து இன்ஷா அல்லாஹ் இந்த தயமத்துடைய பாடத்தை நம்ம முடிப்போம். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.